Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet, St. Paul's. இன்னைக்கு class 11 accountancyல unit 6 subsidiary books ஓட final sum, that is exercise sum number 7 பார்க்க போறோம். Right? Before that, subsidiary books கான recap. The subsidiary books வந்து it is a subdivisions of the journals. So in which transactions of the similar nature are recorded. So எல்லாத்தையும் நம்ம ஒரே புக்ல போறதுக்கு பத்தி இந்த ஜேர்னல்ஸை நம்ம சப்டிவைட் பண்ணி பிரிஸ்கிரைப்டு புக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறது. இந்த சப்சிடரி புக்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து சப்சிடரி புக்ஸ் 2ல அதை பற்றி தனியாக நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸில் இத்தனை புக்ஸ் இருக்குது: பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், purchase return book or return outward, sales return, bills receivable book, bills payable book. So these are all the separate book which are maintained in the subsidiary books. இதெல்லாம் ஒரு divisions of the journals. இப்போ நம்ம எடுத்த உடனே எவ்வளோ பர்ச்சேஸ் புக் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர்கிட்டேருந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரிசைஸாக, ரெடி ரெஃபரன்ஸாக, ரெடி ரெக்கனராக நமக்கு இருக்கும். டக்குன்னு எடுத்து பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி ஜேர்னல்ஸை தனியாக ஒரு ப்ரிஸ்கிரைப்டு புக்கில் எழுதுறதுக்காக ஃபார் த ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக தான் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சப்சிடரி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் புக் ஆர் பர்ச்சேஸ் ஜேர்னல், சேல்ஸ் புக் ஆர் சேல்ஸ் ஜேர்னல், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஸோ இதுதான் நம்ம மெயினாக இங்கே இந்த மாடியூலில் பார்க்குற சம்ஸ். ஸோ பர்ச்சேஸ் புக்குக்கான ஃபார்மேட்: டேட், பர்டிகுலர்ஸ், இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட், டீடைல், டோட்டல். பர்ச்சேஸ் புக்கும் சேல்ஸ் புக்கும் ஒரே மாதிரியான ஃபார்மேட் தான். அதே மாதிரி தான் டேட், பர்டிகுலர்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர் இது அவுட்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்ல டீடைல்ஸ், டோட்டல். ஸோ அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ். இதுக்கான ஃபார்மேட் டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட் நோட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட், டீடைல், டோட்டல். அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ரிமார்க் அப்படிங்கிற காலம் வரும். அதாவது ரிட்டர்ன் பண்றது என்ன ரீசனுக்காக நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படிங்கிறத அந்த ரிமார்க்ல நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிட்டர்ன்ஸ் புக்ல மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் வரும். மித்தபடி இதே தான். ஸோ நீங்க வந்து சப்போஸ் இது இன்வர்ட் இன்வாய்ஸ், அவுட்வர்ட் இன்வாய்ஸ்ன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஜஸ்ட் ரைட் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு எழுதினாலே போருமானது. பட் இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் திஸ். பர்ச்சேஸ்னா கூட்ஸ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், அப்போ அது இன்வர்ட். சேல்ஸ்னா கூட்ஸ் அவுட் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ், ஸோ அவுட்வர்ட் இன்வாய்ஸ். அண்ட் தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் நோட். இந்த டெபிட் நோட், கிரெடிட் நோட்டுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். கோ த்ரூ தட் ப்ரீவியஸ் மாடல்னு நினைக்கிறேன். அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கும் சிமிலர். டேட், பர்டிகுலர்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட் வி ஹாவ் டு ரைட் கிரெடிட் நோட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட், டீடைல், டோட்டல் அண்ட் ரிமார்க்ஸ். ஸோ இது யாருக்கு அனுப்புகிறா இந்த இது அப்படிங்கிறத ஒரு மாடியூலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நவ் வி வில் கோ டு எக்ஸசைஸ் சம் நம்பர் 7. Goods returned to the suppliers is known as return outward or purchase return. The buyer sends a debit note to the seller. So purchase return நம்ம debit note அப்படின்னு எழுதுவோம். When the goods are returned by the customers, it is known as return inwards or sales returns. So seller sends a credit note to the purchaser or the buyer. Okay, so we write it as credit note in the sales return book. So this is a sum given in a textbook, exercise sum number 7. Prepare necessary subsidiary books in the books of Niranjan and also Sachin and Mukil account from the following transactions for the month of February 2017. Okay, so இதில் என்ன கொடுத்துருக்கானா prepare necessary subsidiary books. So necessary subsidiary books na we have to find out whether it comes under the purchase book or sales book or purchase return or sales return. We have to identify and post them into the necessary subsidiary books. And also they have asked you to prepare Sachin and Mukil account, that is ledger account நம்ம ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. First we will finish it of the journals. Okay va? This is a question. February 1, 2017 purchase goods from Mukil traders on credit. நம்ம இது பார்க்கும்போது இது வருமா வராதா அப்படிங்கிறதும் எந்த புக்கில் வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். February 1 transaction, purchase goods from Mukil traders on credit. This is credit transaction. இது வரும். என்ன புக்கில் வரும் அப்படின்னா purchase புக்கில் வரும். Next February 4, goods sold to Sachin traders on credit. இது credit transaction வரும். எந்த புக்கில் வரும்? soldங்கிறதுனால இது sales புக்கில் வரும். Next February 6, sold goods to Manish traders on credit. இது credit transactions வரும். எந்த புக்கில்? sales புக்கில் வரும்.
Next, February 7, Sachin traders returned goods for which cash is not paid. நம்ம சச்சினுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோங்கிறத பாருங்க. சேல்ஸ் பண்ணியிருக்கோம். Goods sold to Sachin. அப்போ இது சேல்ஸ் ரிட்டர்ன். So this is a sales return book. இது எந்த புக்கில் வரும்? சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். Next, return goods to Mukil traders for which cash is not recorded. முக்கில் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வரணும். ரைட்? sold goods on Manish and Co on credit. This is a credit sales. இது வரும். இந்த புக்கில் வரும். சேல்ஸ் புக்கில் வரும். purchase from Mukil traders on credit. இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். இது வரும். எந்த புக்கில் வரும்? பர்ச்சேஸ் புக்கில் வரும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணியாச்சு. என்னென்ன புக்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணணும், ஜேர்னல் ஓப்பன் பண்ணணும்னா பர்ச்சேஸ் ஒன்று, பர்ச்சேஸ், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ 4 ஜேர்னல்ஸுமே நம்ம ஓப்பன் பண்ணி சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம அதை போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸசைஸ் சம் நம்பர் 7க்கான சொல்யூஷன். இந்த புக்ஸ் ஆஃப் நிரஞ்சன் பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ் எல்லாத்துக்கான ஃபார்மெட்டும் எழுதி ரெடியாக வச்சாச்சு. இப்போ we are going to just post them into this journal. So solution, February 1, purchase goods from Mukil traders. So purchase bookல February 1 Mukil traders 12,480 போட்டாச்சு. February 1 over. Next, February 4, goods sold to Sachin. This is sales book. Sachin traders-க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். So go to the sales book. Sales bookல February 4, Sachin traders 15,600 over. Next, February 6, sold goods to Manish traders on credit. இதுவும் நமக்கு சேல்ஸ் புக் தான். ஸோ சேல்ஸ் புக்கில் மனிஷ் ட்ரேடர்ஸ் February 6, 12,100 போட்டாச்சு. நெக்ஸ்ட் February 7, Sachin traders return goods for which cash is not paid. இது என்ன புக்கு நம்ம எழுதியிருக்கோம்? சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் Sachin traders February 7, 2017 1200 டோட்டல் காலமில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் February 9, purchase goods to Mukil traders for which cash is not paid. முக்கில் கிட்டேருந்து நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம், அதனால் இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ கோ ஃபார் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் February 9 முக்கில் ட்ரேடர்ஸ் 1500. நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் ரிமார்க் காலமில் டேமேஜ்ட் அப்படின்னு எழுதுங்க. அந்த ப்ரீவியஸ் ஒன் சச்சின்ல சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ் கூட we have to write it as damaged in the remark column. ஓகே, ஸோ இப்போ நம்ம February 9 வரைக்கும் முடிச்சாச்சு. February 10, sold goods to Manish and Co on credit. இது வர வேண்டியது சேல்ஸ் புக் on February 10. Go for the sales book. February 10, Manish traders 13,300. Right? Next, February 14, purchased from Mukil traders on credit. இது வந்து purchase book February 14. So go for purchase book February 14, Mukil traders 15,200. Okay, இப்போ எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. We are going to total it. இப்போ purchase bookோட total வந்து 12,480 plus 15,200 gives you 27,680. ஸோ இப்போ நம்ம இது எழுதும்போது என்ன எழுதணும்? இது purchase book அப்படிங்கிறதுனால இங்கே டோட்டலுக்கு நேராக purchase account debit அப்படின்னு எழுதணும். ஏன்னா purchase எப்போவுமே debit தான். ஓகே, அதே மாதிரி சேல்ஸ் புக், சேல்ஸ் புக்கும் நம்மளோட டோட்டல் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 40,400 வந்திருக்கு. இப்போ இந்த டோட்டலுக்கு நேராக நம்ம என்ன எழுதணும்? சேல்ஸ் புக் அக்கவுண்ட் கிரெடிட் அப்படின்னு எழுதணும். ஓகே, சேல்ஸ் எப்பவும் கிரெடிட், அதனால இந்த டோட்டலுக்கு நேராக என்ன எழுதணும்? சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், அதுக்கான டோட்டல் 1500. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்பவுமே கிரெடிட், அதனால இந்த 1500க்கு நேராக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் கிரெடிட் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்னுக்கான டோட்டல் 1200. ஸோ இந்த டோட்டலுக்கு நேராக நம்ம என்ன எழுதணும்? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் டெபிட் அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எல்லா ஜேர்னல் அக்கௌண்ட்ஸும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட் அண்ட் தென் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, prepare necessary subsidiary books in the books of Niranjan and also Sachin account and Mukil account from the following transactions. ஓகே, ஸோ இப்போ சச்சினுக்கும் முக்கிலுக்கும் நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? சப்சிடரி புக்ஸுங்கிறது ஜேர்னல்ஸு,
இந்த புக்ஸ் ஆஃப் நிரஞ்சனில் எல்லா சப்சிடரி புக்ஸும் நம்ம போட்டாச்சு. இப்போ we are supposed to open the ledger account for Sachin and Mukil, right? ஸோ இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து சச்சின் ட்ரேடர்ஸ்க்கும் முக்கில் ட்ரேடர்ஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ஃபார்மேட் தெரியும், டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் ருபீஸ் அண்ட் கிரெடிட் சைடில் அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் ருபீஸ் அண்ட் ஆல்சோ சேம் திங் ஃபார் முக்கில் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெபிட் சைட் and this is credit side, right? At the corner you have to write this. இப்போ நம்ம இந்த லெட்ஜர் இந்த ஜேர்னல்லேருந்து எப்படி நம்ம போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் புக் வந்து எப்போதும் டெபிட் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு வந்து லெட்ஜர் வந்து we are not opening for the purchase book. We are asked us to open ledger only for Sachin and Mukil. ஸோ சச்சின் அண்ட் முக்கில் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்தந்த புக்கில் ரிலேட்டடாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஜேர்னல் நம்ம பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு முக்கில் ட்ரேடர்ஸ் இல்லையா? அப்போது நம்ம முக்கில் ட்ரேடர்ஸில் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம் இல்லையா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு முக்கில் ட்ரேடர்ஸ். அப்போ முக்கில் ட்ரேடர்ஸில் பை பர்ச்சேஸ்ன்னு சொல்லி February 1 போட்டு 12,480 போடணும். அதே மாதிரி பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு February 14 போட்டு 15,200 போடணும். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு முக்கில் ட்ரேடர்ஸ். அப்போ முக்கில் ட்ரேடர்ஸில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 12,480 on 1st February and பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 15,200 on 14th February. ஓகே, இப்போ இந்த பர்ச்சேஸ் புக்கை நம்ம முடிச்சாச்சு முக்கில் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும். வேற எந்த இடத்துல முக்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் புக்கில் இல்லை. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா? இப்போ முக்கில் ட்ரேடர்ஸை நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் சைடில் we have to show 2 purchase returns அப்படின்னு எழுதுறோம். முக்கில் ட்ரேடர்ஸோடைய லெட்ஜரில் என்ன பண்ணணும்? 2 purchase returnsன்னு போட்டு 1,500 எழுதணும், ரைட்? ஸோ இதான் முக்கில் ட்ரேடர்ஸ். நம்ம என்ன எழுதணும்? 2 purchase return 1,500. அதுக்கான டேட் வந்து February 9, ரைட்? ஸோ இப்போது வேற எங்கே சேல்ஸ் ரிட்டர்னில் முக்கிலோட பேர் இல்லை. ஸோ முக்கில் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டு ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் we have to go for சச்சின். சச்சின் வந்து பர்ச்சேஸ் புக்கில் இல்லை, சேல்ஸ் புக்கில் இருக்காங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போவுமே நமக்கு கிரெடிட் தான். இப்போ நம்ம என்ன ஜேர்னலில் சேல்ஸாக இருந்ததுன்னா நமக்கான ஜேர்னல் என்ன? சச்சின் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். இப்போது சச்சினில் டெபிட் சைடில் என்ன எழுதணும்? 2 சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு டேட் வந்து February 4 15,600 எழுதணும். ஓகே, வேற எங்கே சச்சின் இருக்காரு? சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we will finish it off சேல்ஸ் புக். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் சச்சின் இருக்காங்க. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போதும் டெபிட். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு சச்சின். அப்போ சச்சினில் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, சச்சினில் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அதுக்கான டேட் வந்து February 7. அதுக்கான அமௌண்ட் வந்து 1,200. ஓகே, ஸோ இப்போ நம்ம முக்கில் அண்ட் சச்சினுக்குரிய எல்லா லெட்ஜரும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ we have to balance this லெட்ஜர். சச்சினோடதையும் முக்கிலோடையும் லெட்ஜரை நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ சச்சின் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது, 15,000 இருக்குது. இங்கே வந்து கிரெடிட் சைடில் 1,200 தான் இருக்குது. இந்த 15,000 ரெண்டு சைட்லையும் நம்ம எழுதிக்கிறோம். இந்த 15ல் 1,200 போச்சுன்னா மீதி அமௌண்ட் கேரி பண்ண வேண்டியது 13,800. ஸோ இது வந்து கிரெடிட் சைடாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுங்க. இது இந்த மந்த்துக்கான க்ளோசிங். இது Februaryங்கிறதுனால February 28ன்னு போடுங்க. நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் வரும்போது ஆப்போசிட் சைடில் March 1 2017 போட்டு brought down to balance brought down 13,800. So Sachin account is 13,800 debit balance. Next முகில் ட்ரேடர்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். முகில் ட்ரேடர்ஸ் வந்து கிரெடிட் சைடில் தான் நமக்கு அதிகமாக இருக்குது, 22,680 வருது. அண்ட் டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா 1,500 இருக்குது. ஸோ இந்த 27,680 ரெண்டு டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் ஈக்குவலாக ஒரே லைனில் எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த 27,680ல்
1500 போச்சுன்னா மீதி வரது 26,180. இந்த அமௌண்ட்டை நம்ம கேரி பண்ணுறோம். இது வந்து இந்த மந்த் எண்டு, அதனால் February 28, 2017 டூ பேலன்ஸ் கேரி டவுன் போடுறீங்க. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் போது ஆப்போசிட் சைடில் March 1st 2017 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு இந்த 26,180. ஸோ முகில் ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் rupees 26,180. ஸோ நமக்கு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறது இந்த சச்சின் அண்ட் முகில் 2 லெட்ஜர் மட்டும்தான். அதனால அதுக்கான லெட்ஜர் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் சம். அண்ட் தி சப்சிடரி புக்ஸ் 1 is over and we will meet you in the subsidiary books 2 in the after a week maybe. So if you like this video, kindly comment, like and share. Thank you.